ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஸோ அந்த 4 குட்டியுமே இறந்து போயிருந்துருக்கும்ல கரூர்லையே, அதுக்காக ஒரு ஃபியூனரல் மாதிரி தான் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கண்ணாடி பொண்ணு இருக்கால, டாக்டர் பொண்ணு, அவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்போது அந்த ஜோ கேட்டுட்ருக்கான், இது எதனால் நடந்தது, ஜீரோ கிராவிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் அங்கேருந்து வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் அந்த தாய் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீமேல் லிலி, அதை எப்படியோ ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிட்டா போல். ஸோ அதே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா, என்னை மன்னிச்சிரு, உன்னோட அந்த குழந்தைங்கள என்னால் காப்பாற்ற முடியலை அப்படின்ட்டு. இவங்களுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி டாக்டர் பொண்ணும் அப்புறம் அந்த சீஃபுமே வந்துடுறாங்க. சீஃப் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த எலினால் அவங்களோட குட்டி இறந்து போயிடுச்சு அப்படின்ற விஷயங்களை ஃபீல் பண்ண முடியுமாம்மா. ஸோ இப்போ இது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பார்த்திங்கன்னா தலையாட்டுறா, ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியே எலிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கா, இது உன்னோட ஃபால்ட்டு கிடையாது, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அந்த எலியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக மண்டையை கீழே சாய்க்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த சீஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனை தனியாக கூப்பிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ ரொம்பவே டயர்டாக ரொம்ப பார்க்க வீக்காக இருக்க, ஸோ அதனால் நாளைக்கு நீ வீக் ஆஃப் எடுத்துக்கோ அப்படின்னு. இல்லை பரவாயில்லன்ற மாதிரி சொல்லும்போது நான் சீஃப், நான் ஆர்டராக சொல்கிறேன், நீ இதை ஃபாலோ பண்ண அப்படின்னு. இதுக்கப்புறமா தான் ஹீரோயின் வந்திருந்திருப்பா. ஹீரோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருந்துருப்பான். இவளுக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த ஃபார்மை வாங்கிட்டு வீட்டில் வச்சிட்ருக்கா. ஸோ அந்த அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டையே ஒரு மாதிரி பார்க்குறா. சரி எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு இவளும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த மோரலாவை தான் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோன்ட்டு ஃபோன் கால் வருது, நீ என்ன இன்னிமாட முழிச்சிருக்க அப்படின்ட்டு. ஆமாம், நான் உங்ககிட்ட இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்பவே நர்வஸாக இருந்தேன் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபார்மை தான் ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்ருக்கா. நான் உனக்காக இன்னொரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அதை பார்த்து நீ சந்தோஷமும் படலாம், என் கன்னத்தில் ஒரு அகரையும் விடலாம். அப்படியா, அப்படி என்ன கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ரொம்ப கஷ்டம் சொல்கிறதுக்கு, பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் இன்னும் 3 நாளில் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன், தெரியும்ல. ஆமாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கேருந்து போக போகிறேன், அதை சொல்லு அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் அவள் கேட்குறேன். ஆனால் இவன் பார்த்திங்கன்னா குட் நைட் அப்படின்ட்டு அந்த கான்வர்சேஷனே முடிச்சிடறான். ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அதுமாரி கேட்கல, ஓகேடா குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிடறா. அதுக்கப்புறம் தான் அந்த மேரேஜ் ஃபார்மை போயிட்டு பார்க்குறா. ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. இங்கே ஒரு டீம் வந்திருக்கும் இல்லையா இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க போல். அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகி இருக்கு அப்படின்னு. ஓகே, அங்கே என்னென்ன பொருட்கள் அவங்க கண்ணில் படுதோ அதை எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகி இருந்திருக்கும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா அவரோட கண்ணில் பட்டுது. அதே எடுத்து ஒரு பேக்கில் போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஐஓயூவை தான் காட்டுறாங்க. அதில் அந்த கண்ணாடிக்காரன் சொல்லிகிட்டு இருக்கான், இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்றைக்கி ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாங்க, பட் அவங்க நிறைய பொருட்களை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஸோ அதை அவங்க அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுத்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு. அதாவது மெயின் லேபோட டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிரும். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஜோவும் ஈவும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், அவங்களையும் கூப்பிட்டு இதை காட்டவா அப்படின்னு. ஜோவை கூப்பிட்டு காட்டு, பட் ஈவை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, ஏன்னா அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஈவை காட்டுறாங்க. ஈவை பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஹீரோவோட அந்த கடைக்கு தான் வந்திருக்கா. 2வது அம்மா கிட்ட உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காள. மற்ற 2 அம்மாக்களும் பார்த்திங்கன்னா, பார்த்தியா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவளுக்கு சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கா, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு. இந்த 2வது அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ இந்த டிஃபன் பாக்ஸை கொடுக்கறதுக்கு இவ்வளோ தூரம் வர தேவையே இல்லையம்மா அப்படின்னு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு திரும்பவும் இது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீ எதம்மா கேட்குற அப்படின்னு. அவங்களோட ஃபுட்டு தான் அப்படின்னு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க, கண்டிப்பாக உனக்கு நான் சமைச்சு தரேன். அப்புறம் நேற்று நான் என்னென்னமோ என்னை பற்றியெல்லாம் பேசியிருந்திருப்பேன், அதை பற்றியெல்லாம் நீ கொஞ்சம் யோசிக்காத அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் அந்த மீனா அப்புறம் அந்த டாக்டர் பொண்ணு 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீயும் நானும் பூமியில் இருக்கும்போது 2 பேரும் ஒரே வெயிட்டில் தான் இருந்தோம். ஆனால் நீ ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ கொஞ்சம் வளர்ந்துருக்க, அண்ட் நீ கொஞ்சம் யங்காகவும் தெரியுற. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜீரோ கிராவிட்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போது மீனா சொல்லிகிட்டு இருக்கா, நீயே இந்த ட்வின் எக்ஸ்பிரிமெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க,
ஸோ நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏண்டி எனக்கு மட்டும் இது என்ன ரொம்ப ஈஸியாவா இருக்கு? நானும் இதை கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்? சரி, உனக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ எதுக்கு இதை பற்றி கேட்குற? உன்னையெல்லாம் எவன் மதிச்சு வந்து உன்னை டேட்டிங் கூட்டு போவான்? நீ இது வரைக்கும் டேட்டிங்கே பண்ணது கிடையாது. எதுக்கு இதை பற்றி கேட்குற? நான் வந்துட்டு கிளப்புக்கெலாம் போகும்போது எத்தனை பசங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணுறாங்க தெரியுமா? நான் எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஆள் தெரியுமா? பட் இந்த பாய் ஃப்ரெண்டை கூட வச்சுக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? இவளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவன் வந்து ஜின் கூட அப்படி இப்படி இருந்திருப்பாள்ல, அவனை பிடிச்சிருந்துருக்கும்ல, அதை பற்றி தான் எப்படியாவது கன்வே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாளா என்னன்றது தெரில. திடீர்னு அந்த டாக்டர் பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களால தான்டா, அதனால தான்டா நான் இந்த மாதிரி இருந்திருக்கேன். நீங்கள் மட்டும் அந்த டிக்கெட்டை அந்த காங்கோட கையில் கொடுக்காம இருந்திருந்தா நானும் கல்யாணம் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகியிருந்திருப்பேன். எல்லாம் உங்களால தான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கத்திட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கால, அங்கே சாண்டியும் ஜின்னும் வந்து நின்றுட்டுருக்கான். அம்மா என்னாச்சு, ஏன் உங்கள் அக்கா கத்துறா? அதெல்லாம் இருக்கட்டும், வாடா இப்போதைக்கு எங்கள் அக்கா எதுவுமே கண்டுக்க மாட்டா அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு நேராக ஹாங்கோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ அவனோட கதவை தட்டும் போது அவனும் ஓப்பன் பண்ணுறான். இவங்களை பார்த்தோன்னா கண்டுக்கவே இல்லை, உள்ளே வான் கூட கூப்பிடாம கதவை பார்த்தீங்கன்னா அடைக்கிற மாதிரி போயிட்டுருக்கானா. ஸோ மீனா பார்த்தீங்கன்னா அந்த அடைக்க போகிற கதவை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறா. வாங்கடா வாங்க, இவன் உள்ளே வாங்கலாம் கூப்பிட மாட்டான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சோபாவில் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே படுத்து கிடக்கானா. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜின் பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். இதை நீ வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. என்னடா நடக்குது, நீங்கள் இதை திருடிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம், நீ மட்டும் இந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கி பெரிய சாக்ரிஃபைஸே பண்ணிட்ட. ஸோ அதுக்கு நாங்கள் இந்த விஷயங்கள் கூட பண்ண மாட்டோமா? நீ மட்டும் அந்த உண்மையை சொல்லியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் நிலமை என்ன இருக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் அப்படி. என்னடா இந்த மாதிரிலாம் பேசி அந்த டிக்கெட்டில் வந்து ஷேர் வாங்கலான்னு வந்திருக்கீங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த டிக்கெட் என்னோடது மட்டும்தான் அப்படின்னு. அட நாங்கள் அதுக்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறான். என்னம்மா என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா என்ன, வாயே நம்ம ஒன்றா சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. இல்லை நம்ம டின்னர் சாப்பிட போகலாமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. ஓ அப்படியா, சரி இந்த ரூமில் தான் நீ இந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஆமன்ற மாதிரி சொல்கிறான். சரி, நீ இது வரைக்கும் எத்தனை டெலிவரி பண்ணியிருப்ப அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1000 டெலிவரி பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்பா 1000மா? சரி, உன்னோட குழந்தைய நீனே வந்து டெலிவரி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அது முடியாது. ஏன்னா ரொம்ப நர்வஸாக ரொம்ப டிப்ரெஷன் ஆகிரும் நமக்குன்னு வரும்போது, அதனால் சொந்த குழந்தைய யாருமே டெலிவரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்போ நீ பண்ணுவியா? நான் வாய்ப்பே இல்லைப்பா, நான்லாம் எங்கேயாவது ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, எதுக்கு இதை சடனாக கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சும்மா தான் கேட்டேன். சரி, அந்த கிஃப்ட்டு என்னாச்சு, என்கிட்ட கூடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதை வந்து நான் இனிமேல் தான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. டே சும்மா விளையாடாதடா, நான் வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டேன் அப்படின்னா வரத்துக்கு எப்படி இருந்தாலும் 1 வருஷம் அந்த மாதிரி ஆகும். ஸோ என்னை க்யூரியஸ்லேயே வச்சுட்ருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து கொடுக்குறான். அவனும் தூக்கி பார்க்குறான், என்ன ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு. அட ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குற. உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் எல்லாம் இருக்குது. அவள் பார்க்குறா, என்னது இது அப்படின்ட்டு. இது ஸ்பேஸில் உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் ஸ்பேஸுக்கு கண்டிப்பாக அவங்க கூட வர முடியாது. ஸோ 1 வருஷம் என்னோட ஞாபகங்கள் எல்லாமே உனக்கு இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஞாபகங்கள் வரும்போது இதில் ஒரு சிப்பு குடிச்ச அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்குமே இது ஹெல்ப் பண்ணிச்சுப்பா ஸ்பேஸில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. உனக்கு அறை கொடுக்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அந்த புக் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இருக்கான். சரி வா, நம்ம போயிட்டு நல்லா லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டல் கேன்டீனுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ வந்து கேட்குறான், நீ அதை எப்போ பண்ண போகிற அப்படி. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். உனக்கு அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது, இதுக்கப்புறம் நீ தெரியாத மாதிரி நடந்துக்க அப்படின்னு. நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. இங்கே பாரு, உனக்கு தெரியாமல் தான் நான் அந்த எக்கை வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணேன், இதுதான் உண்மை, நீ இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கா. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியலை. நான் அந்த மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் நீ எப்படி இந்த ப்ராசஸை பண்ண? காங் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணானா அப்படின்னு. இவன் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, நீ வந்துட்டு என்கிட்ட சொல்லும்போது அன்னைக்கு 9வது நாள் அந்த மோரில் வந்து என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் ஃபர்டிலைசேஷன் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஸோ ஒரு மோரில் டெவலப் ஆகுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 நாள் ஆகும்.
அப்போது நீ 6வது நாள் தான் இந்த ப்ராசஸை பண்ணியிருக்க. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த நாள் தான் மீனா, ஜின்னு, சாண்டி எல்லாருமே அந்த ஏர்லாக் ரூமில் வந்து இருந்தானுங்க. அப்போ அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கு. என்ன இவ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு. அது வந்து அதெல்லாம் அப்போ அவங்க தானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்கள நீ வந்து ப்ளேம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு கமெண்டராக நான் இந்த விஷயங்களை வந்துட்டு பண்ண விட்டுருக்கவே கூடாது, இது எல்லாமே என்னோடய ஃபால்ட்டு தான், இதை நீ பண்ணி தான் ஆக போறியா அப்படின்னு ஆமன்ற மாதிரி சொல்கிறான். என்னைக்கு பண்ண போகிற? இன்னைக்கு நைட்டு தான். ஸோ இவளுக்கும் வேறு எதுவுமே சொல்லவும் முடியல. சரி ஓகே குட் லக் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிடுறா. ஒரு மாதிரியாக தான் இருக்குது இவளுக்கும், ஹீரோக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா அந்த சீஃபை காட்டுற இந்தம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனோடு இருந்துகிட்ருக்காங்களா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோ வந்துட்டுருக்கான். என்ன விஷயம் அப்படி இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. அதில் ஹீரோ வந்து டைப் பண்ணியிருந்துருப்பான்ல அந்த விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல, என்னது இது அப்படின்னு. ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஹீரோட ஃபோனை எடுத்திருப்பாங்கல்ல, அதை வந்து அன்லாக் பண்ணிட்டாங்க போல். இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்காங்க, இந்த ஹீரோ போய் தேவையில்லாத வேலை பார்த்து நம்மளை தான் பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு. அப்போ ஜோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ஈவுக்கு இதை பற்றி தெரியாது, தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவள் இந்த விஷயங்களை பண்ண விட்டுருக்க மாட்டா அப்படி. ஒரு வேளை அவளுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சும் நம்மக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்து ஹீரோவுக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த எக்கை பூமிக்கு கொண்டு வர சப்போர்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் அந்த எக்கை பூமிக்கு கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு. அந்த இன்குபேட்டர் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த மெயின் லேப்லேயுமே உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களுமே கிடைக்கலையாம்மா, அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, அவன் கண்டிப்பாக பூமிக்கு கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு. சரி நான் போய் ஈவ் கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. இல்லை நீ ஃபஸ்ட்டு அந்த டூரிஸ்டர்கிட்ட போய் பேசு, நான் வந்து ஈவ் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. சரி அவன் இப்போ எங்கே இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனோட லொக்கேஷனை தான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணாடிக்காரன் வந்து சொல்கிறேன் எம்எஸ்எட் மெடிக்கல் சென்டரில் தான் இருக்கான், பட் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாமா, இது நம்மளுக்கு அலோடா அப்படின்னு. வேறு வழி இல்லை, இதுக்கான வர பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கிட்ட நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, உன்னால தான் என்னோடய ஃபேமிலி வந்து க்ரியேட் ஆக போகுது. ஸோ என்னோடய பேரனை வந்து நீ ரொம்ப சேஃபாக இம்ப்ளான்ட் பண்ண, அவனுக்கு கை கால் மூக்கு நாக்குன்னு எதுலையுமே வந்து பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்காக கிளம்பிடுறாங்க. அதே சமயம் ஐஓயூலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் பொண்ணு, கண்ணாடிக்காரன், ஜோ இவங்க எல்லாருமே ஹீரோவை தேடி காரில் வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒன்றா இருக்கிற எல்லா ஃபுட்டேஜுமே வந்து செக் பண்ணி பாரு, அதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்கான்னு பாரு அப்படி. ஹீரோனுக்குமே கால் பண்ணி நீ உடனே இங்கே வா, உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு புரிஞ்சிருது, ரைட்டு இதை பற்றி தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு. அதே சமயம் அந்த ஜோ அப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஈவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. பட் அவன் வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால ஃபோன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லாக்கரில் வச்சிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சைடு இவங்க பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணாடிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவன் வந்துட்டு விஐபி ஆப்ரேஷன் ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு. ஒரு வேளை அவன் வந்துட்டு டெலிவரி பார்த்துட்ருக்கானோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு மாதிரி நர்வஸாக போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க, இந்த ஆளையே இவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கான், அப்போ நம்ம இவனையே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே விறுவிறுன்னு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இவர் பார்த்தீங்கன்னா அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுறாங்க. நீங்களாம் யார், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் ஸ்பேஸ் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க, மரியாதை இங்கேருந்து போங்க அப்படின்னு. இல்லை ஹீரோ வந்துட்டு இல்லீகலான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ அதை வந்துட்டு தடுத்து நிறுத்தணும், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா தடுக்கிறானுங்களா. ஸோ இவங்க மேலேயே இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வந்துடுது. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர், அப்போ இவன் வந்து டெலிவரிக்காக இங்கே வரல, அந்த எக்கை வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், உடனடியாக நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு. அந்த டைம் தான் சாயா உங்கள் அண்ணியும் பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துட்டு இருக்காங்களா. ஸோ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இம்ப்ளான்டேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, விறுவிறுன்னு ஹீரோ கிட்ட ஓடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு சொல்கிறா, ஃபர்ஸ்ட் அந்த எக்கை எடு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஜோ பார்த்தீங்கன்னா அந்த எக்கை எடுத்துடுறான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப சேஃபாக வச்சுக்கோ, அதை வந்துட்டு நீ ஷேக் கூட பண்ணிடாத, கீழே போட்டுறத, போட்டினா அந்த மோரில் வந்து இறந்து போயிடும், இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது
கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை காட்டுறான். ஸோ நான் இங்கே வந்ததுக்கான காரணம் அந்த எக் எல்லாத்தையுமே ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி இப்படின்னு. அதே சமயம் இதே மெசேஜை தான் ஹீரோன்ட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு இதை பார்த்தியா, உனக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு. அவள் வாயவே திறக்கல. அதே சமயம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து அங்கே டெவலப் பண்ண மோரில் எல்லாமே இறந்து போயிடுச்சு. நான் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் க்ரியேட் பண்ண அந்த எக்கு தான் இது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த சேர்மனும் சொல்லிட்டு இருக்காரு, டே என்னோட பையன் வந்துட்டு எங்கள் ஏஜ்லேயே இறந்து போயிட்டான்டா, இது தாண்டா லாஸ்ட்டு எக்கு, இதை வச்சு தான் எங்கள் ஃபேமிலியை நாங்கள் டெவலப் பண்ணோம், கொடுத்துருங்கடா அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தீங்கன்னா நான் கீழே போட்டுருவேன். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்கள் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த சாயோட அண்ணியுமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா இவங்களோட லாஸ்ட் கருமுட்டை தான் அது போல். இதுக்கப்புறம் இவங்க நினச்சாலும் குழந்தையே பெற்றுக்க வாய்ப்பே கிடையாது. அடாப்ட் வேணால் பண்ணிக்கறலாம். ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, உன் மேலே இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக வா அப்படின்னு. ஸோ அந்த எக்கை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ப்ராப்பராக இந்த மோரில் எல்லாமே டெவலப் ஆகிருக்கு. கண்டிப்பாக இவன் வந்து ஸ்பேஸில் தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கான். அப்போது அந்த பொண்ணு வந்து கண்ணாடி பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கா, பட் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே தரோவாக செக் பண்ணி பார்த்தேன், அதில் ஈவ் வந்துட்டு அந்த மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. அப்போ இவன் போய் கெஞ்சினா அதை கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ மைக்ரோஸ்கோப் இல்லாமல் அவன் எப்படி இந்த ப்ராசஸை பண்ணி இருந்திருப்பான் அப்படின்ட்டு. அப்போ அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா, ஆமாம் மைக்ரோஸ்கோப் இல்லாமல் இவனால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாதே தனியாக, அப்போ வேறு யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு. அப்படியே அந்த 3 பேர்த்தையும் தான் காட்டுறாங்க. ஸோ இவங்களையுமே வர சொல்லியிருந்திருப்பாங்க போல். ஸோ ஒரு மாதிரி நர்வஸாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம், உனக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு என்கிட்ட மறைச்சிட்டு இல்லை, நீ வந்துட்டு அவனுக்காக தானே இந்த விஷயங்களை பண்ணியிருக்க அப்படின்னு. அவனும் இங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ஜோதா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வரான். வந்து மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரே குத்து தான். அதுக்கப்புறம் தான் அவன் பார்த்தீங்கன்னா கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். உண்மையை சொல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இவனு சொல்லிட்டு இருக்கான், அந்த மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்துட்டு லாக் பண்ணிட்டா. ஸோ எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா அவளோட பேக்கெட்லேருந்து நான் தெரியாமல் அந்த கீ எடுத்து நான் ஓப்பன் பண்ணி நான் மட்டும்தான் தனியாக இந்த ப்ராசஸை பண்ணேன் அப்படி. கீ வந்து அந்த மெசேஜை பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்துருந்தா அப்படின்னா என்ன எப்படி இந்த விஷயங்களை பண்ண விட்டுருப்பா, காங் வந்து ட்ரை பண்ணதுக்கே என்ன நடந்துச்சு அவனுக்கு, என்னை மட்டும் எப்படி அவள் ஈஸியாக விடுவா அப்படின்னு. நீ மட்டும் அவகிட்ட இந்த மெசேஜை மட்டும் காமிச்சிருந்த, உன் சாவு என் கையில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டேய் நான் காட்டலடா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த எம்எஸ்எட்டோட சேர்மனுக்கே இந்த விஷயங்கள் தெரியாது. நான் ஸ்பேஸ்க்கு முக்கியமாக வந்து இந்த விஷயங்கள் பண்ணது எல்லாமே வந்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எப்படியாவது இந்த விஷயங்களை பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டா நான் அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக ஆயிடுவேன். அதனால தான் யார்கிட்டையுமே சொல்லாமல் நான் இந்த விஷயங்களை பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லா பழியுமே தூக்கி இவன் மேலே போட்டுக்கிறான். ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா நகராமல் உட்காந்துட்டு இருக்கான். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துரு, இது மட்டும்தான் ஒரே ஒரு சான்ஸு, அதுக்கப்புறம் அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோனும் அதை தான் சொல்லிட்டு இருக்கா, அவங்க அம்மா அவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க, அதனால தான் நான் இந்த விஷயங்களை பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, நீ எத்தனை பேரோட லைஃப்பை ரிஸ்கில் வச்சு இந்த விஷயங்களை மறைச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தது அப்படின்னா மொத்தமாக நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷனை இழுத்து மூடிடுவாங்க, நம்ம எல்லாத்தையுமே பேன் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒரு மண்ணுமே பண்ண முடியாது, உண்மை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ எதுவுமே சொல்ல மாட்டா, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காளா. சரி ஓகே, நீ அமைதியாகவே உட்காந்துட்டுரு, நான் போய் ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாத்தையுமே வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உன் கூட பழகுனவங்க அஸ்ட்ரோனட்ஸு, அப்புறம் நீ ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கே அவனோட வாழ்க்கை எல்லாமே சின்ன பின்னமாகிறத நீனே பாரு, ஏன்னா அவனோட மெடிக்கல் லைசன்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கிடுவாங்க, அவன் பண்ண தப்புக்கு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, அப்புறம் அவன் நடுத்தருவில் பிச்சை தான் எடுக்கணும், அவன் மட்டும் கிடையாது, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவாங்க, உன் கூட இருந்த எல்லாருமே வந்துட்டு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போகிறாளா. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அவனோட தனியாக பேசுகிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, கமெண்டரா நான் எல்லா விஷயங்களுமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அலோவ் பண்ணிடுறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஈவ் நீ அந்த எக்கை என்கிட்ட கொடுத்துருவ தானே, கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் எதுவுமே பேச மாட்டாளா. என்னாச்சு, நீ உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ வந்து ஜஸ்ட் ஒரு டூரிஸ்டர் தான், பட் நான் வந்து கமாண்டர், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, என்னோட கொல்லிக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்புறம் இந்த பூமி எல்லாத்தையுமே வந்து சேஃபாக பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிள் எனக்கு இருக்குது.
ஸோ நீ இல்லீகலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்க, நான் அதை கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன், இதுதான் ரிப்போர்ட்டு. ஸோ என்னை நீ எப்போவுமே மன்னிக்காத அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இதை பண்ணாத, ப்ளீஸ் இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இனி ஒரு 2 எபிசோட் தான் இருக்குது. அதோட இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.